மகாபாரதத்தில் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் பகவான் கிருஷ்ணரை பார்த்து கேட்ட 3 கேள்விகள் என்ன? அதற்கு கிருஷ்ணர் கூறிய பதில்கள் என்ன? பழமையான இந்தியாவின் மாபெரும் பொக்கிஷங்களில் ஒன்று மகாபாரதம். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே நடந்த குருஷேத்திர போரின் இறுதியில் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநிறுத்தப்பட்டது. அதற்கு இரு தரப்பினரும் எண்ணிலடங்கா உயிர்களை பலி கொடுத்தனர். மகாபாரதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் இருப்பினும் அதில் உள்ள கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. துரியோதனன் அரியணை முகம். மகாபாரத போருக்கு பலர் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கியமான காரணம் துரியோதனன் தான். துரியோதனன் அகம்பாவமும் அரியணை மீது அவன் கொண்டிருந்த மோகமுமே பாரத போர் என்னும் பேரழிவுக்கு காரணமாக அமைந்தது. மகாபாரதத்தில் பலரும் அறியாத ஒரு செய்தி ஒன்று உள்ளது. அது என்னவெனில் மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடல் தான் அது. அதனை பற்றி பார்க்கலாம். குருஷேத்திர போரின் இறுதி நாள். மகாபாரத போர் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்த சமயம் பாண்டவர்களின் தரப்பில் பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது. கௌரவர் தரப்பிலும் அனைத்து மாவீரர்களும் இருந்திருக்க இறுதியில் சல்லியனை சேனாதியாக கொண்டு கௌரவப்படை போரை தொடங்கியது. மாவீரர்கள் யாரும் இல்லாததால் பாண்டவர்களின் கை தொடக்கத்தில் இருந்தே மேலோங்கியது. துரியோதனனின் வஜ்ரதேகம். காந்தாரி தன் ஒரு புதலனாவது உயிரோடு இருக்க வேண்டும் என நினைத்து தன் தவபலத்தால் துரியோதனன் தேகத்தை வஜ்ரமாக மாற்றினார். உடல் வஜ்ரமாகிய ஆணவத்தில் துரியோதனன் போரில் பாண்டவர்களை வதைக்கச் சென்றார். அதே சமயம் போரில் சல்லியன் தர்மனால் வதைக்கப்பட்டார். இறுதியில் கௌரவ சேனையில் மிஞ்சிருந்தவர்கள் துரியோதனனும் அஸ்வத்தாமனும் தான். இதில் துரியோதனன் உடல் வஜ்ரமாக மாறியதால் அவன் மீது நடத்திய எந்த தாக்குதலும் பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அர்ஜுனனின் அம்புகளால் கூட துரியோதனனை தடுக்க இயலவில்லை. இறுதியில் பீமனும் துரியோதனனும் கதாயுத்தத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் பீமனின் யானை பலம் கூட துரியோதனன் வஜ்ரதேகத்தை எதுவும் செய்ய இயலவில்லை. கிட்டத்தட்ட துரியோதனன் பீமனை வதைக்க துணிய அவனை திசை திருப்ப சகுனியின் மீது பாண்டவர்களின் பார்வை திரும்பியது. தான் எடுத்த சபதத்தின்படி சகாதேவன் சகுனியை வதைத்தான். துரியோதனன் வீழ்ச்சி. சகுனியின் மறைவால் நிலை குலைந்த துரியோதனன் பீமனை வதைக்க மீண்டும் போர்க்களத்துக்கு சென்றான். உடல் முழுவதும் வஜ்ரமாக இருந்தாலும் இடுப்பு கீழே வஜ்ரமாக மாறவில்லை. அதற்காரணம் கிருஷ்ணரின் லீலைதான். மேலும் பீமன் துரியோதனனை தொடை பிளந்து கொள்வேன் என்று எடுத்த சபதத்தால் யுத்த நெறியை மீறி துரியோதனனின் தொடையை கதாயுத்தால் தாக்கினான். இதை சற்றும் எதிர்பாராத துரியோதனன் மண்ணில் வீழ்ந்தான். அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தது. தொடை பிளக்கப்பட்டு குருதி வழிந்தோட தன் உயிர் பிரிவதை தன் கண்ணாலே பார்த்து கொண்டு மரணப்படுக்கையில் நரக வேதனையில் கிடந்தான் துரியோதனன். ஆனால் உயிர் அவனை விட்டு பிரியவில்லை. காரணம் துரியோதனன் மனதில் இருந்த அந்த 3 கேள்விகள் தான். அவனால் பேச இயலாத சூழ்நிலையில் தன் 3 விரல்களை மேல் நோக்கி உயர்த்தினான் துரியோதனன். உயிரை பிரிய விடாமல் வைத்திருந்த அந்த கேள்விகளை கிருஷ்ணர் அறிந்திருந்தார். 1. போர் நடந்த சமயத்தில் நான் அஸ்தினாபுரத்தை சுற்றி ஒரு கோட்டையை எழுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? 2. துரோணாச்சாரியாரின் மறைவுக்கு பிறகு அஸ்வத்தாமனை சேனாதியாக்கியிருந்தால் என்ன செய்திருப்பாய்? 3. விதுரரை போர் புரிய வைத்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? துரியோதனனின் சஞ்சாரத்தை பகவான் கிருஷ்ணர் அறிந்தார். அனைத்தும் அறிந்த கிருஷ்ணருக்கு துரியோதனனின் குழப்பத்தை அறிவது சிரமமா என்ன? எவ்வளவுதான் துரியோதனன் கெட்டவனாயிருந்தாலும் அவன் படும் துயரத்தை கிருஷ்ணரால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. எனவே அவனின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வந்தார். துரியோதனன் அருகில் வந்த கிருஷ்ணர் அவனை கருணையுடன் பார்த்தார். அவனின் கைகளை ஆதரவாக பற்றி, துரியோதனா, உன் கேள்விகளுக்கு பதில் இதுதான் என்று கூறி பேசத் தொடங்கினார். 1. ஒருவேளை நீ அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயன்றிருந்தால் நான் நகுலனை அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பியிருப்பேன். நகுலனின் திறமை பாண்டவர்களில் ஒருவரான நகுலனை பற்றி நமக்கு அதிகம் தெரிவதில்லை. நகுலன் அளவுக்கு குதிரை ஓட்ட எவராலும் இயலாது. மழை பெய்யும் போது ஒரு துளி விழுந்து அடுத்த துளி விழுவதற்குள் நனையாமல் நகரும் அளவுக்கு வேகமாய் குதிரையை ஓட்டும் திறமைப்பட்டவன். ஒருவேளை துரியோதனன் அஸ்தினாபுரத்தை சுற்றி கோட்டை எழுப்ப முயற்சி செய்திருந்தால் நகுலனை அஸ்தினாபுரம் நோக்கி அனுப்பி அந்த கோட்டையை தகர்த்திருப்பேன் என்று கிருஷ்ணர் கூறினார். அஸ்வத்தாமனை ஒருவேளை படை சேனாதியாக நியமிக்கப்பட்டிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வைத்திருப்பேன் என்று கிருஷ்ணர் கூறினார். ஏனெனில் தர்மரின் கோபம் எதிரில் நிற்கும் எவ்வளவு பெரிய மாவீரனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். ஒருவேளை விதுரரை போர் புரிய வைத்திருந்தால் நான் ஆயுதமேந்தி போர் புரிய தொடங்கியிருப்பேன் என்றார் கிருஷ்ணர். மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனன் மனதில் இருந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணர் கூறிய பதில்களால் நிம்மதியுற்றான். தன் மனசஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியில் தன் உயிர் நீத்து வீர சொர்க்கம் நோக்கி சென்றான். இந்துக்களில் பெண்கள் ஏன் தாலி அணிகிறார்கள் என்பது தெரியுமா? இந்த தாலி என்பது மற்ற ஆபரணங்களைப் போல் இல்லாமல் ஒரு புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த புனித நூல் இந்தியா முழுவதும் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு தோற்றங்களிலும் காணப்படுகிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை இது தாலி அல்லது திருமங்கல்யம் என்றும், வட இந்தியாவில் மங்கள் சுத்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. எது எப்படி இருப்பின் இதன் முக்கியத்துவமும் இதன் பொருளும் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. தாலி என்பது மரியாதை, அன்பு, காதல் மற்றும் கண்ணியம் போன்றவை ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் திருமண வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அடையாளமாக உள்ளது. இது இந்துக்களின் திருமண பந்தத்தை பறைசாற்றும் முக்கிய அடையாளமாகவும் கருதப்படுகிறது. புராணகால வரலாற்றுப்படி பார்த்தால் இந்த தாலி என்பது 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த காஞ்சியப்ப சிவாச்சாரியரின் கந்தபுராணத்தில் இது இடம்பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடி 12ஆம் நூற்றாண்டில்
கம்பர் மற்றும் சேக்கிழார் போன்றவர்கள் பெரிய புராணத்தில் இதை பற்றி கூறியுள்ளனர். இதன்படிதான் தாலி என்பது இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக தாலி வெவ்வேறு வடிவமைப்பில் வடிவமைக்கப்படுகிறது. கடவுள் சிவபெருமானின் திருவுருவம் என்றால் 3 கிடைமட்ட கோடுகளை கொண்டும், கடவுள் விஷ்ணுவின் திருவுருவம் என்றால் 3 செங்குத்தான கோடுகளை கொண்டும் வடிவமைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் சாதி மத வேறுபாடுகளின்படி அவர்கள் தங்கள் திருமணத்தின் போது வெவ்வேறு விதமான தாலிகளை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அறிவியல் படி பார்த்தால் தாலி என்பது பெண்களின் இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறது, மேலும் பெண்களின் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுகிறது. எனவேதான் தாலியை மறைத்து உடலோடு ஒட்டி உரசும்படி அணிய வேண்டும் என்று கூறப்படுகிறது. வட இந்தியாவில் இந்த தாலி என்பது கருப்பு மற்றும் தங்கமணிகள் சேர்க்கப்பட்ட நெக்லஸ் போன்று காணப்படும். இதில் உள்ள தங்கமணிகள் கடவுள் பார்வதி தேவியையும், கருப்பு மணிகள் கடவுள் சிவபெருமானையும் பறைசாற்றுகிறது. தங்கமணிகள் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் பறைசாற்றுவதால் பெண்கள் இதை அணிந்து தங்கள் வீட்டின் சந்தோஷத்தையும் பலத்தையும் காக்கிறார்கள். கருப்பு மணிகள் என்பவை கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உணர்வுபூர்வமான பந்தத்திற்கு வழிவகுக்கிறது. மேலும் இந்த மாங்கல் சூத்ரா கந்திஷ்டி போன்ற கெட்ட சக்திகளை ஒழிக்கும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது. கருப்பு நிற மணிகள் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் நீக்கி திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்ற உதவுகிறது. மேலும் கணவனின் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் காக்கிறது. இந்த தாலி தொலைந்தாலோ அல்லது திருடப்பட்டாலோ அல்லது பாதிப்படைந்தாலோ இந்து பெண்கள் மிகவும் பயப்படுவார். கடவுளை வேண்டி தன் கணவரை காக்க வேண்டும் என்றும் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றும் வழிபாடு மேற்கொள்வார். ஆனால் தற்போது மரண வாழ்க்கையில் தாலி என்ற புனித நூல் சடங்குகள் மறைந்து வருகிறது. பெண்கள் எப்போதாவது தாலிகளை அணிந்து கொள்ளுதல் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அணிதல் போன்ற முறைகளில் மட்டுமே அணிகின்றனர். இது ஒரு பேஷன் அடையாளமாக திருமண பந்தத்தில் மாறி வருகிறது. இருப்பினும் இந்த தாலி என்ற புனித நூல் இந்துக்களின் திருமண பந்தத்தின் அடையாளமாக நிறைய ஆச்சரியமூட்டும் விளக்கங்களுடன் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. மஞ்சள் கயிறில் தாலி அணிவது ஏன்? நம் பாட்டி காலத்தில் மஞ்சள் கயிறில் தாலி அணிந்தார்கள். அடுத்த தலைமுறையானது நம் அம்மா காலத்தில் அவரவர் வசதிக்கேற்ப தங்கத்தில் தாலி அணிய தொடங்கினார்கள். இன்றைய தலைமுறையினர் தாலியின் மகத்துவம் தெரியாமல் அதனை அணிந்து வருகின்றனர். மஞ்சள் கயிறில் தாலி அணிவது ஏன்? தமிழ்நாட்டில் பொதுவாக பெண்கள் தாலியை மஞ்சள் கயிறில் அணிகிறார்கள். மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த கிருமிநாசினி. மஞ்சள் பொடியை உணவில் சேர்த்து சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மஞ்சளை சாப்பிட்டால் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது போலவே அதனை தினமும் உடலில் பூசிக்கொண்டால் நம்மையும் நம் உடலையும் சுற்றி எந்த கிருமிகளும் அண்டாமல் பாதுகாக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் மஞ்சளை உணவுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தினர். ஒவ்வொரு இடத்தின் தட்பவெப்ப நிலையை பொறுத்தே அந்த பகுதி மக்களின் பழக்க வழக்கங்கள் அமைகின்றன. நம் அம்மாக்கள் அல்லது பாட்டிகள் காலி தயத்தில் தினமும் மஞ்சள் அரைத்து பூசுவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். தினமும் ஏன் தாலியில் மஞ்சளை பூசுகிறீர்கள் என்று கேட்டால் அது உனக்கு சொன்னால் புரியாது என்று கூறிவிடுவார்கள். ஆண்களை விட பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. அதனால் பெண்களுக்கு விரைவில் காய்ச்சல், சளி போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது என அன்றே நம் பெரியோர்கள் எண்ணியிருந்தனர். அதனாலேயே பெண்கள் முகம், கைகள், கால்கள் போன்ற உடல் உறுப்புகளுக்கு மஞ்சள் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். அதே சமயம் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகும் அபாயம் அதிகம் இருப்பதால் தாலி கயிற்றிலும் தினமும் மஞ்சள் பூசுகின்றனர். இதனால் தாயும் சேயும் நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். கயிறு தாலியாக மாறுவதற்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மஞ்சள் கயிறில் தாலி அணிய வேண்டும் என்பதற்காக ஒரே காரணம் நம் உடல்நிலையை சீராக பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். எனவேதான் மஞ்சள் கயிற்றினை அணிகிறோம் என்று இல்லாமல் அதன் அர்த்தம் அறிந்து அணிந்து கொள்ளுங்கள்.